எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஷார்ட் ஆன்சர்ல கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதுல என்ன கேக்குறாங்கன்னா, டைகாட் ஸ்டெம்ல இருக்கிற இந்த வாஸ்குலர் பண்டிலோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், இப்போ டைகாட் ஸ்டெம்ல வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயின், கொலட்ரல், என்ராச், ஓப்பன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னா என்னன்னா, இப்போ எப்படி பிளட்ட வந்து பிளட் வெசல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதா, ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட், மினரல்ஸ், வாட்டர்ஸ் இது எல்லாமே இந்த வாஸ்குலர் பண்டில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதா, எதுனாலனா இதுல வந்து சைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் வந்து இதுல இருக்கிறனால தான், அதுதான் இதோட ரீசன் டிரான்ஸ்போர்ட்க்கே. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து கன்ஜாயின். கன்ஜாயின் மீன்ஸ் வாட் அப்படின்னா, இப்போ கன்ஜாயின்னா 2 இப்போ ஜாயின் 2 இருக்குன்னு சொல்றாங்களா, அதாவது 2 விஷயம் ஜாயின் ஆகியிருக்கு. அப்போ இதுல சைலம் அப்புறம் ஃப்ளோயம் இது 2மே வந்து பிரசன்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ 2 தனித்தனி டிஷ்யூவும் ஒரு வாஸ்குலர் பண்டில்ல பிரசன்ட் ஆகி இருந்துச்சுன்னா, அத நம்ம கன்ஜாயின்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கொலட்ரல். கொலட்ரல்னா இப்போ இது எல்லாமே இந்த சைலம், ஃப்ளோயம் இருக்குல்ல, இது எல்லாமே சைட் பை சைட் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும். அதுலயும் இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல இங்க உள்ள இருக்குல்ல, சோ இது எல்லாமே வந்து சைலம். அப்ப இந்த சைலம் எல்லாமே வந்து எங்க இருக்கு? டுவர்ட்ஸ் சென்டர். இப்போ இங்க வெளிய இருக்குல்ல இதெல்லாம், அதாவது இந்த பார்ட் இதுதான் வந்து ஃப்ளோயம். சோ இது வந்து அவுட் சைட், அதாவது டுவர்ட்ஸ் பெரிபெரி நோக்கி இருக்கு. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைலம் லைஸ் டுவர்ட்ஸ் அவுட் சைட், அதாவது சென்டர்ல இருக்கு. டுவர்ட்ஸ் தி சென்டர். அதே மாதிரி இதுல ஃப்ளோயம் என்னன்னா, ஃப்ளோயம் லைஸ் டுவர்ட்ஸ் பெரிபெரி. இதுல பெரிபெரின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத ஃபோக்கஸ் பண்ண மாரி தான் வந்து இந்த ஃப்ளோயம் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் என்ராச் மீன்ஸ் வாட் அப்படின்னா, என்ராச்னா இப்போ ஸ்டெம் இருக்கு. ஸோ அந்த ஸ்டெம்ல வந்து அந்த சைலம்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கோ, அந்த சைலமோட அரேஞ்ச்மெண்ட்ட சொல்றது தான் வந்து என்ராச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ வந்து இதுல கேம்பியம் பிரசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இதுதான் ஃப்ளோயம், இதுதான் சைலம். ஓகேவா? அப்போ இங்க சென்டர்ல இருக்கிற இந்த பார்ட், ஓகேவா? இதுதான் வந்து கேம்பியம். அப்போ இந்த கேம்பியம் டைகாட் ஸ்டெம்ம பொறுத்தவரைக்கும் பிரசன்ட்ல இருக்கு. ஸோ அதனால இத வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓப்பன். அப்போ ஓப்பன் கேம்பியம் பிரசன்ட் ஆகிருந்துச்சுன்னா அது ஓப்பன்னு சொல்லுவோம். ஸோ கேம்பியம் பிரசன்ட் ஆகலன்னா அது க்ளோஸ்டு. அது வந்து மோனோகாட்ல இருக்கும். அண்ட் தென் செகண்டரி குரோத். இந்த கேம்பியம் பிரசன்ட் ஆகியிருக்கிறனால அதுல சைலம் அதுக்கப்புறம் ஃப்ளோயம் 2மே அதிகமா குரோத் ஆகாம இருக்கும். அப்ப நம்மளுக்கு அந்த திக்னஸ் வந்து பிராட் ஆகிக்கிட்டே போகுமா? ஸோ அப்போ அது செகண்டரி குரோத் வந்து நடக்குது. ஏன்னா திக்னஸ் வந்து அதிகமாகுது. அந்த ஸ்டெம்முக்கான திக்னஸ். அண்ட் தென் லாஸ்ட், வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச்ட் இன் அ ரிங் அரவுண்ட் தி பித் அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த இது ஒவ்வொன்னும் வாஸ்குலர் பண்டிலா. ஸோ அதான் என்னென்ன இருக்குன்னா, சைலம், இங்க மேல வந்து ஃப்ளோயம், கீழ சைலம் அண்ட் தென் கேம்பியம். இப்படி நமக்கு எல்லாமே இருக்கா? இது ஃப்ளோயம், இது சைலம், இங்க சென்டர்ல கேம்பியம். இது எல்லாமே இங்க ஒண்ணு ஒண்ணா இருக்கு. ஸோ இங்க சென்டர்ல வந்து பித் இருக்கா? இந்த பித்த சுத்தி ஒரு ரிங் மாதிரி இருக்கா? ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டில். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அ ரிங் அரவுண்ட் தி பித் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதுல என்ன சொல்லியிருந்தாங்க? வாஸ்குலர் பண்டலோட ஃபீச்சர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க டைகாட் ஸ்டெம்ல இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் பண்டல்னா என்ன? இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதாவது அதுல இருக்கிற ஃபுட்டு, வாட்டர், மினரல்ஸ் எல்லாமே பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் இந்த வாஸ்குலர் பண்டல் தான். இத கன்ஜாயிண்ட்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல சைலம், ஃப்ளோயம், சைலம்ன்ற டிஷ்யூ, ஃப்ளோயம்ன்ற டிஷ்யூ 2மே ஒரு பண்டில்ல பிரசன்ட் ஆகியிருக்கு. ஸோ அதுதான் வந்து கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கொலட்ரல்னா இப்போ அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி, சைலம் வந்து லைஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் அண்ட் ஃப்ளோயம் லைஸ் டுவர்ட்ஸ் தி பெரிபெரி அது மாதிரி இருந்துச்சா? ஸோ அதுதான் கொலட்ரல். என்ரிச் மீன்ஸ் அந்த சைலத்துல இன்னும் வந்து சைலம்ல வந்து இன்னும் புரோட்டாசைலம், மெட்டாசைலம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சைலமோட அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்கு? அதுதான் வந்து ஸ்டெம்ல எப்படி இருக்கு அப்படின்றது தான் என்டச்சுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இப்போ ஒரு இதுல கேம்பியம் பிரசன்ட் ஆகிருக்கு. இன்னொரு இதுல கேம்பியம் பிரசன்ட் ஆகிருக்காது. ஒருவேளை கேம்பியம் பிரசன்ட் ஆகிருந்துச்சா அத நம்ம டைகாட்ன்னு சொல்லலாம். பிரசன்ட் ஆகலன்னா அது மோனோகாட். ஓகேவா? அது வந்து எப்போ செகண்டரி குரோத் அப்ப அது திக்னஸ் அதிகமாகும்.
அட் லாஸ்ட் இந்த ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டலும் பித்த சுத்தி ஒரு ரிங் மாதிரி பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் அ ரிங் அரவுண்ட் த பித் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும். தேங்க் யூ.